முருகேசன் பிரார்த்தனை ஏதாவது சொல்லுங்க. ஜி பிரார்த்தனை சொல்லுங்க ஏதாவது. ஓம் கராக்ரே வசதே லக்ஷ்மி கரமத்திய சரஸ்வதி கரமூலே ஸ்திதா கௌரி பிரபாதே கரதர்ஷனம் சமுத்திரபஷனே தேவி பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்துப்யம் பாத பர்ஷம் சமஸ்வமே. ஓம் நமஸ்தே அஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திருக்காக்னி காலாய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஓம். திருப்பாவை நேற்று 27, 28, 29, 3 பாடலான்னு இருந்தோம். ஆனால் எதிர்பார்த்து டைம் எதுவும் நீங்கள் அந்த வெறும் திருப்பாவை மட்டும் 2 பேர் பாட சொன்னேன். பிரஜா 28 இன்னைக்கு பாடு, விஜயலட்சுமி 29 பாடுவாங்க. நமஸ்தே தாத்தா. சரிம்மா. வீடியோ ஆன் பண்ணிக்கோமா? கேக்குதா தாத்தா? சரி, கேட்குது. பிரதிபா அவர் சந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி வரல. நான் கேக்குறேன்ப்பா என்னன்னுட்டு. ஆரம்பி பிரஜா. ஆரம்பிமா. திருப்பாவை தனியன்கள். நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்ச்சம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரஸ்சிஜ்ஜமத்யாபயந்தி ஸ்வசிஷ்டாயாம் சஜினிகலிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்க பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்ல சூடிக் கொடுத்த சுடர் கொடியே துல்பாவை பாடியருளவல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாசுரம் 28. கறவைகள் பின் சென்று காணன் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்த உன் தன்னை பிறவிப் பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் உரையொன்றுமில்லாத கோவிந்தா. உன் தன்னோடுறவில் நமக்கிங்கொழிக்கு ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரருளாதே இறைவா நீ தாராய் பரையேளோரெம்பாவாய். சிற்றம்பலம் இல்லை. சரி, எல்லாம் ஒண்ணுதான். சிற்றன் சிறு காலே
வந்துன்னை சேமித்துன் பொற்றாமரை அடியை போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா எற்றைக்கும் பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாமாட்செய்வோம் மற்றே நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அதை பற்றி கொஞ்சம் கறவைகள் பெண் சென்று களம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயக்குளத்தில் தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அடைத்தனும் சீறி அருளாத இறைவானி தாராய் கரையேலோரெம்பாவாய். நேத்த பாசுரத்துல எவ்வளவு எல்லாமே கேட்டுட்டு அவனோட அருள் வேண்டி கிடக்குறேன்னு சொல்லிட்டு சொல்றா. இன்னைக்கு பெருமாள் அனுகிரகம் பண்றதுக்காக கேட்கிறார். சரி நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னா பாசுரத்தை கவனிக்கன்னா அங்க கறவைகள் பின் சென்று களம் சேர்ந்தும்போம் அப்படிங்கிறான். நாங்களாம் மாடு பின்னாடி போய் மாட்டுனை வச்சுதான் எங்களோட பிழைப்பே, அதனால எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. சரி வேற என்ன தெரியும் உங்களுக்குன்னு? நான் தான் சொல்றேனே ஆயிரக்குளத்தில் உந்தன்னே எங்களுக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறா. திருப்பியும் கேட்குறேன், சரி வேற ஏதாவது பண்ணியிருக்கேளா அப்படின்னா கடவுள் பின் சென்று காணோம்னாக்க பரவாயில்ல, அதுல நீங்க காணோம்னாக்க அதுல தண்டகாரண்யம் பிருந்தாவனம் அந்த மாதிரிலாம் பேர்பேள், சரி அதுக்காக அனுகிரகம் பண்றேன் அப்படிங்கிறார். இல்லை பாட்ட கவனி, பறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். இப்போ காட்டுக்கு போயிட்டு நாங்கள் சாப்பிடுவோம், அந்த பறவைகளுடைய பாலெல்லாம் வச்சு அதை கறந்து, அதனால எங்களுடைய வாழ்வாதாரம் அதுதான். சரி வேற என்ன பண்ண வேண்டும்? எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீ தான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். சரி அடுத்தது சாப்பிட தெரியுமா உங்களுக்கு? பண்ணுவோமே. என்ன ஆகாரம் சாப்பிடுவேன்? ஆகாரத்தை ரூல்ஸ் படி சாப்பிடுவேளா அப்படின்னு கேட்குறாரு. என்ன ரூல்ஸுன்னா, சாப்பிட்ற சாப்பாடு சாத்விகமாக இருக்கணும், உட்காந்துட்டு சாப்பிடணும், முதல்ல நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த பொருளை சாப்பிடணும், அந்த மாதிரி பண்ணுறேங்களா அப்படின்னு. இல்லை கண்ணா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நாங்கள்லாம் தான் அறிவில்லாத ஆயர்குலத்தில் பிறந்திருக்கோமே, அதனால நீ தான் அனுகிரகம் பண்ணணும். சரி இதுவும் இல்லைன்னா வேற என்ன பண்ண தெரியும்? எழுத தெரியுமா, படிக்க தெரியுமா, எண்ணாவது தெரியுமா, 1 2 3 எண்ணாவது தெரியுமாங்க? அதுவும் தெரியாது அப்படிங்கிறார். ஆனால் இந்த நாமம் ஜபம் யாரு தெரியாம சொன்னாலுமே அனுகிரகம் பண்ணுவாங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணமும் சொல்றாரு. இப்போ அந்த ஸ்கூல் அட்டெண்டன்ஸ்ல பை மிஸ்டேக் சில குழந்தைகளுக்கு பெருமாள் பேர் வச்சிருப்பா, கோவிந்தா நாராயணமா. ஸோ அந்த அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது அவள் டெய்லி அந்த வார்த்தை சொல்றா, கோவிந்தா ராமா மாதவா, ஆகா என்னோட பேரை பண்ணிட்டான், இவனுக்கு நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்றார். இன்னொருத்தர் எனக்கு வெறும் எண்ணு தான் தெரியறது, இவர் சொல்றார் 1 2 3க்கெல்லாம் பகவான் பண்ண மாட்டாங்கிறார். அவரோட டேர்ன் வரும்போது அவர் சொல்றார், 1 அப்படின்னு நான் சொன்னாலும் பகவான் அனுகிரகம் பண்ணுவான். 1ங்கிறது அவன் ஒரு ஏக பிரம்மம், 2ங்கிறது பிராட்டியோட சேர்ந்தது, 3ங்கிறது அவனுடைய த்ரீ மந்திரம், 4வது வேதங்கள். இந்த மாதிரி ஒன்னொன்னா சொல்லிட்டே போயிட்டு சகஸ்திரநாமம் வரைக்கும் 1000 நாமங்கள் எல்லாம் எது சொன்னாலுமே நான் அனுகிரகம் பண்றேங்கிறது. சரி 5வது உங்களுக்கு ஞானம் இருக்கானா? இல்லை அப்படிங்கிற. சரி ஒண்ணுமே இல்லைன்னா நான் எப்படி பண்றதுன்னு, நீங்க தான் ஆயர்குலத்து உந்தன்னு சொல்லிட்டேலே, அதனால நான் உங்களோட அறிவில்லாதவன் தானே, என்ன போய் கேட்கிறலே அப்படிங்கிற. நீ ஒன்னால் அப்படி பண்ண முடியாது கண்ணா, எந்த குலத்தில் நீ பிறந்தாலும்
நீ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படிங்கிற. சரி வேற என்னதான் பண்ண தெரியும் உங்களுக்கு, நான் பண்ணணும்னா வேற என்ன பண்ணணும், நீ தான் பார்த்து எங்களுக்கு பண்ணணும். சரி ஒண்ணுமே இல்லைன்னா புண்ணியமாவது ஏதாவது பண்ணியிருக்கேளா அப்படிங்கிற. புண்ணியமா? அதெல்லாம் நாங்கள் பண்ணால் கண்ணா. சரி உங்கள்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் திருப்பி நோன்பு இருந்துட்டு வாங்குவோங்க. கண்ணா ஒரு நிமிஷம், நாங்கள் தான் புண்ணியம் பண்ணலன்னு சொன்னேனே தவிர புண்ணியம் எங்களை தேடி வந்திருக்கு. அந்த புண்ணியத்துக்கு நாங்கள் பால் வெண்ணையெல்லாம் கொடுத்துன்னு இருக்கோம். அந்த புண்ணியத்துக்கு நீ எக்கச்சக்கமாக தரணும். அதனால அந்த அனுகிரகம் எங்களுக்கு நீ தந்துதான் ஆகணும். அப்படின்னா யார் அது அப்படின்னு, என் கண்ணு முன்னாடி இருக்கிற நீங்க ஆயர்குளத்தில் எங்களோட பிறந்திருக்கும் போது நாங்கள் இன்னொரு இடத்துக்கு புண்ணியம் போய் தேடி சேர்த்து தேவிக்கணும், அந்த அனுகிரகத்தை பெறணுங்கிறது எங்களுக்கு இல்லை. அதனால நீயே தான் எங்களுக்கு தரணும். நீ எந்த இடத்துல பிறந்தாலும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. ரிஷிகளின் மத்தியில் எப்படி பிறந்து உயர்வா இருக்கியோ அதே மாதிரி எந்த குலத்தில் பிறந்தாலும் உன்னோட குணங்களுக்கோ உன்னுடைய பண்புக்கோ குறைபாடே வராது. அதனால எங்கள் குலத்துல எங்களை தேடி நீ வந்து பிறந்திருக்கும் போது நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போய் தேடி புண்ணியத்தை தேடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணியே ஆகணுங்கிற. சரி என்ன அனுகிரகம் வேணுங்கிறத நாளைய பாசுரத்துல சொல்றேன். சந்தோஷம். திருவாசகம் முத்துலட்சுமின்னு பேர் எழுதியிருக்கேன். நான் அவங்க அவங்கள்ட்ட பாருங்க, இதெல்லாம் நல்ல நேற்று பாராட்டப்பட்ட பெண். திருவாசகம் மனப்பாடமாக தெரிகிறது, எல்லோருக்கும் நிறைய பேர் சொல்லி கொடுக்குறான். நான் அவங்கக்கிட்ட அந்த ஐஃபோன், இந்த ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, அதனால் இதில் கலந்துக்க முடியாது. சாதாரண ஃபோன் தான் இருக்கு. பெரிய ஆளெல்லாம் சின்ன சாதாரண ஃபோன் தான் வச்சுருக்காங்க நம்ம நாட்டில். பெரிய வியாபாரி முகேஷ் அம்பானி சாதாரண ஃபோன் தான், ஊருக்கெல்லாம் ஃபோன் கொடுக்குறாரு. நான் அவன்கிட்ட அந்த 72 பழைய நோக்கியா 72 தான் இருக்கான். அது மாதிரி அந்த அம்மாட்ட இல்லை, அதனால அவன் வரல. நம்ம பள்ளியாத்தான் அவங்க, இவங்க கொஞ்சம் குறையில்ல. அதே போலதான் அவங்களுக்கு திருவாசகம் பாடுவாங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாணிக்கவாசக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. பதிகம் 5 திருச்சதகம் ஆனந்தாதீதம். மாறிலாத கருணை வெள்ளமே வந்து முந்தினின் மலர் கொள்தாளினை வேறிலாப்பத பரிசு பெற்றனின் மெய்மையன்பரும் மெய்மை மேவினார். ஈரிலாத நீ எளியாகி வந்தொழி செய்வானுடம் ஆக நோக்கியும் கீரிலாத நெஞ்சுடைய நாயினேன் கடைய நாயினேன் பட்ட கீழ்மையே. மையிலங்கு நல் கண்ணி வங்கனே வந்தனை பணி கொண்ட பின்மலர் கையிலங்கு போர் கிண்ணமென்றலால் அரிய என்றுனை கருதுகின்றேன். மெய்யிலங்கு வெண்ணீற்றுமேனியாய் மெய்மை அன்பரும் மெய்மை மேவினார். பொய்யிலிங்கனை புகுத விட்டு நீ போவதோ சொலாய் பொருத்தமாவதே. பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போத என்றனை புரிந்து நோக்கவும். வருத்தமின்மையேன் வஞ்சமுண்மையேன் மாண்டிலேன் மலர் கமலவாதனே. அரத்தமேனியாய் அருள் செய்யன்பரும் நேயும் அங்கெழுந்தருளி இங்கனை இருத்தினாய் முறை யோவனம்பிரான் வம்பனேன் வினை கிருதி இல்லையே.
திருச்சிற்றம்பலம். திருவாசா முடிச்சிட்டீங்க சாமி? மியூட்ல இருக்கா கோபால்? இல்ல இல்லைங்க. இல்ல அண்ணா மியூட்ல இருக்கா. ஆரம்பிச்சுட்டோமா? மியூட்ல இருக்கேன். மியூட் எடுக்க. சரி சரி, சாரி. ஆரம்பிங்கண்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தெய்வ பிறவி மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் திருவாத ஊரர்னு தான் அவருடைய இயற்பெயரா இருந்தது. அவர் திருவாத ஊரை சேர்ந்தவர். மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர் அது. அவருடைய 16 வயசு பூர்த்தி ஆகிறதுக்குள்ளேயே அவர் எல்லா கலைகளிலையும் அவர் நல்ல வல்லவராக போயிடுறார், பயிற்சி நல்லா பெற்றுறார். அதனால அந்த ஊரு பாண்டிய ராஜா அரிமர்த்தன பாண்டியன், அந்த ஊரு மதுரை ராஜா அவரோட புகழை பத்தி கேள்விப்பட்டுட்டு அவரை முதல் மந்திரியாவே ஆக்கிடுறான். அவ்வளவு சின்ன வயசுல அவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துடுறார். அப்புறம் ராஜாக்கு அதுக்கு ஒரு தெய்வ சங்கல்பம்னு எடுத்துட்டு நல்ல அதுக்கு உண்டான இது பண்றாரு, அவங்க செயல்கள்ல காட்டுறாரு. ஆனாலும் அவர் உள்ளுக்குள்ள ஞானம் பெறுறது, நல்ல குருவை அடையிறது, அதற்காக அந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் மனசு ஓடிட்டு இருக்கு. ஆனா மற்ற காரியங்கள் பண்ணிட்டு இருக்கும் போதும் ஒரு முறை ராஜா இந்த படைக்கு பலம் சேர்க்கறதுக்காக குதிரைகள் எல்லாம் வாங்கணும். அந்த அரபிக் குதிரைகள்லாம் அந்த உறையூர்ல தான் வரும், தஞ்சாவூர் கிட்ட போர்ட் இருக்கு. அதனால இவருக்கு பணத்தை கொடுத்து அந்த குதிரைகளை வாங்கி அவருடைய சேனைய பலத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறார். நிறைய பணத்தை பொற்காசுகளோட அவர் ஆட்களோடையும் சேர்ந்து அவர் அந்த தஞ்சாவூர் அந்த பூம்புகார் அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கார். போற வழியில திருப்பெருந்துறைன்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல அவருக்கு போகும்போது ஒரு நமச்சிவாயன்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் அவருக்கு கிடைக்கிறது. அங்க இந்த குருந்த மரத்துக்கு கீழே ஒரு மகான் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் சிவபெருமான் என்று சொல்லப்படுறார். அவர் முன்னாடி நிறைய சிஷ்யர்கள் இருக்காங்க. அவர் அந்த இடத்துல இருந்து தான் வரக்கூடிய சப்தம் இந்த ஓம் நம சிவாயன்றது. அது அவர் அப்படியே அந்த அதை கேட்ட க்ஷணத்துல அவர் தன்னை மறைக்க வைக்கிறது. அவர்கிட்ட போய் சரணடைச்சு, நீங்க தான் என்னை காப்பாற்றணும், ஒரு குருவுக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன் போது அவர் நல்ல அவரோட அருட்பார்வையை பார்த்து அவருக்கு தீட்சை கொடுத்துட்டு அவர் அவர் வந்த காரியத்தை மறந்து போயிட்டார். அந்த க்ஷணத்திலிருந்து அவர் என்ன பண்ணணும், அவர்கிட்ட இருக்கிற அந்த ஆட்கள், பணம் எல்லாத்தையும் மறந்துட்டு இவர்கிட்டயே இருக்கார். கொஞ்ச நாள்ல கொஞ்ச நாள்ல இவரை சுயநினைவுக்கு வந்துட்டு அவர் இந்த மாதிரி நான் எப்ப நீங்க என்ன ஆட்கொண்டுட்டீங்களோ அதுக்கப்புறம் இது எல்லாம் என் உடமையும் உங்களுது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, இந்த பணம் இல்லை இந்த ஆட்களை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண இவர் நீங்க சிவகாரியத்துக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அவர் அங்க கோயில் கட்டுறது, மற்ற விதத்துல ஜனங்களுக்கு உதவுறது, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டார். இவர் கூட இருந்தவங்க எல்லாம் திரும்பி போயிடுறார். இது என்னடா இது, இந்த பெரிய ராஜாக்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்குன்னு. இவர் தன்னை மறந்தபடி இருக்கு, பாடல்களா பாடுறார். அவர் பாடுற ஒவ்வொரு பாட்டும் அவ்வளவு பிரமாதமா இருக்கு. அவர் குருவை விட்ட சொல்றோம், நீ ஒவ்வொரு வார்த்தையும் மாணிக்கமா இருக்கிறதுனால உன் பேரு மாணிக்க வாசகர்னு அப்பதான் அவருக்கு அந்த பேர் வருது. ஆனா இது கொஞ்ச நாள்லயே ராஜாவை தெரிய வருது, இந்த உலகு இவங்க மூலமா இந்த குதிரை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. அவன் ஆட்களை கூப்பிட்டு இவரை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சிறைப்படுத்துறதுக்காக கொண்டு வருவான் ஆட்களை. அப்ப இவர் குருட்ட போய் இந்த மாதிரி ஆறுது, பாண்டிய மன்னன் என்னை கூப்பிடுறான்ன போது அவர் சொல்லுவார், நீ கவலைப்படாத, இன்னும் 2-3 மாசத்துல இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த மக தீர்த்தத்துல குதிரைகள் சேரும்னு ஒரு கல்லை வேற, மாணிக்க கல்லை பரிசா கொடுத்த ராஜாக்கு அனுப்பு அப்படின்பார்.
அந்த அந்த கல்லை பார்த்த உடனே ராஜா வந்து சரி ஏதோ நடக்கிறதுன்னு நினைச்சிட்டு வெயிட் பண்ணுவார். அந்த நாள் இவர் எல்லாம் திருப்பி கூட்டின்னு வந்துருவான் ராஜா மாணிக்கவாசகரை. மாணிக்கவாசகர் அங்க வந்தனக்க அந்த தேதி வர்றப்ப முன்னாடியே அவருக்கு உளவு தொழில் சொல்லிடுவான், நீங்க ஏமாந்து போயிட்டீங்க, இவர் எல்லா பணத்தையும் செலவழிச்சுட்டார், அங்க கோயில் தான் கட்டியிருக்கா, அது அந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கே போகலை, இந்த ஏரியா பூம்புகாருக்கு எல்லாமே போகலை அப்படின்னு அது தெரிஞ்சோடனே இவரை வந்து சிறையில போட்டு அந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணும்போது இவர் சிவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவார் மாணிக்கவாசகர். அப்ப சிவபெருமான் அந்த காட்டுல இருக்கக்கூடிய நரிகளை எல்லாவற்றையும் குதிரை, அழகான குதிரை, பெரிய அரேபிய குதிரைனா எவ்வளவு டாலா இருக்கும் அந்த மாதிரியான குதிரைகளை பண்ணி அவரே அதுக்கு தலைவரா இருந்துட்டு எல்லா சிவகணங்கள் எல்லாரையும் அதை ஒவ்வொன்றுத்துக்கும் ஓட்ட வச்சு அவர் பாட்டுல எல்லாத்தையும் கூட்டின்னு வந்து ராஜா கிட்ட அதை கொடுத்த அவர் ராஜாக்கு ரொம்ப சந்தோஷம். குதிரை இப்படி நம்ம கொடுத்த பணத்துக்கு இவ்வளவு குதிரை வந்துருத்தேன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாராம். ஆனா அந்த அன்னைக்கு அவர் சிவபெருமான் போயிடுவார், ஏதோ ஒரு பரிசு கூட கொடுப்பார், ராஜா வாங்கிட்டு போயிடுவார். அன்னைக்கு ராத்திரிக்கு என்ன ஆகுதுனாக்க அந்த குதிரைகள் எல்லாம் நிறைய போய் ஊழிட்டு அது இருக்கிற அந்த இது சொல்றதில்ல, நான் என்ன சொல்றது, அது அந்த குதிரை இருக்கிற இடம் லாயம்னு சொல்றேன், குதிரை லாயம், அதுல இருக்கிற மற்ற குதிரை எல்லாத்தையும் அந்த நரியெல்லாம் கரிச்சு கொண்டுட்டு அது பாட்டில் எல்லாம் போயிடும். ராஜாக்கு ரொம்ப கோவம். அடுத்த நாளைக்கு என்னடா அது இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இவ என்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு அவரை சிறையில ரொம்ப கொடுமை பண்ணி வைகை நதிக்கரையில அவருக்கு பாறாங்கல் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்து தலைமையில வச்சு துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்பதான் திருப்பியும் சிவபெருமான் இவருடைய வேண்டுதல் கிணங்க மிகப்பெரிய வெள்ளத்தை வைகையில உண்டாக்கி இவர் எல்லாரையும் வீட்டுக்கு போயிட்டு ஊரே அடிச்சுன்னு போறது மாதிரி வெள்ளம். ஸோ அப்போ வந்து ராஜா இந்த பிட்டுக்கு மண் சுமந்தான்ற கதையும் அந்த இடத்துல தான் வருது. அது வந்து வாதவூரருக்கு, அதாவது மாணிக்கவாசகருக்கு ஹெல்ப் பண்ற விதத்துல சிவபெருமானுடைய விளையாட்டு திருவிளையாடல் நடந்ததாக அது இருக்கு. அந்த இது வருது. அப்புறம் இந்த குரு வந்து இவர்கிட்ட சொல்லிடுவார், நீ சிவபெருமான் சொல்லிடுவார், நீங்க உத்தரகோசமங்கைன்னு ஒரு ராமேஸ்வரம் கிட்ட இருக்கு ஒரு சிவத்தலம், அந்த சிவஸ்தலத்துக்கு போய் நீங்க என்ன பாடிட்டு இருக்க, உனக்கு இன்னும் மேலும் அருள் வரும் அப்படின்ற போது அதே மாதிரி அங்க போச்சு அவருக்கு அஷ்டமா சித்தி கிடைக்கிறது. ஏன்னா அவருடைய டே டு டே லைஃப்ல நடக்கிறதுக்கு இதெல்லாம் தேவைப்பட்டது அந்த காலத்தை, அப்படி தெரியறது, அதாவது மற்றவர்களுடைய நம்பிக்கையை பெறறதுக்கு அந்த மாதிரி. அதுக்கப்புறமா அவர் சீர்காழி மூலமா சிதம்பரத்துல தான் அவர் நெடுங்காலமா வசிக்கிறார். அந்த இடத்துலயும் நல்ல ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. என்னன்னாக்க அந்த காலத்துல புத்தம் தான் தழைச்சிட்டு இருந்தது, சைவம் கொஞ்சம் டவுனா இருந்தது. அப்ப அந்த புத்த மதத்தை சேர்ந்த ஒரு ராஜா, அவனுக்கு பொண்ணு வந்து ஒரு ஊம பொண்ணா இருப்பா. அந்த ஊம பொண்ணும் அந்த ஒரு பிக்ஷு வந்து நம்ம இந்த சைவத்தை பூண்டோட அழிக்கணும், அதுக்கு நான் யார் என்னோட போட்டி பாடுறா அப்படின்னு அவன் இங்க வருவான் சிதம்பரத்துக்கு. அப்ப அவரோட இவர் போட்டி போட்டு இருக்கும் போது இவன் வீண் விதண்டாவாதமா பண்ணிட்டே இருப்பார் அவர், அந்த புத்த பிக்கு. இவர் கடைசியா பொறுமையா எழுந்துட்டு சரஸ்வதி அம்மாக்கு ஒரு கட்டளையா சொல்லுவா, அந்தப்பா நீ வாயில இருந்து அவ பேச்சா வர்றது உனக்கு தான் இது, நான் இது சிவனுடைய ஆக்ஞையா சொல்றேன், நீ இவ பேச்சில் வாயிலிருந்து நீ நாக்கில இருந்து போயிடணும்னு அவர் ஊமையாயிடுவார். அவரும் அவர் சிஷ்யர் எல்லாரும் ஊமையாயிடுவாங்க. அப்ப அந்த லங்கை ராஜா வந்து பயந்து போயிடுவாரு ஆச்சரியத்துல, என்னோட பொண்ணை நீங்க ஊமையாக்கின, இவங்களெல்லாம் ஊமையாக்கின நீங்க எனக்கு என் பொண்ணுக்கு வாக்கு கொடுக்க முடியுமா, பேச்சு கொடுக்க முடியுமான்னு போது அவருடைய வாதவூரர் அவரை அந்த பொண்ணையும் பேச வச்சிடுவார். அந்த மாதிரியாக அந்த கதை போறது. இது மாதிரி நிறைய அற்புதங்கள் அவர் பண்ணிட்டு இருக்கார். சாதாரணமா என்ன சொல்லுவாருனாக்க சிவபுராணத்தை வந்து 51 தலைப்புல அவர் எழுதியிருக்கார். 51 அக்ஷரம் தமிழ்ல இருந்ததா இந்த தொல்காப்பியம் ஸ்டேஜ்ல எல்லாம் அப்படிதான் சொல்றேன். 51 அக்ஷரம்
இப்ப 247 இருக்கு, பட் முன்னாடி எல்லாம் 51 தான் இருந்துதான் எழுத்துக்கள். அந்த 51க்கு ஒவ்வொரு தலைப்புக்கு ஒரு ஒரு அக்ஷரத்துக்கு ஒரு தலைப்பா 51 தலைப்பு கொடுத்திருந்தார். 656 பாடல்கள் அதுதான் அவர் பாடியிருந்தார். இது வெவ்வேறு இடங்கள்ல பாடியிருந்தார். ஆனா இதை தொகுப்பா இல்லாதத ஒரு காரணத்தினால அது ஒரு குறையா இருந்திருக்கு போல இருக்கு. அதனால ராஜா அந்த ஒரு பிராமணர் இவரை தேடி பார்ப்பார் வீட்டுல. நீங்க என்னென்னலாம் பாடினீங்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது இவர் ஒன்னொன்னா ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் சிவபுராணத்துல ஆரம்பிச்சு அச்சோவே பதிகம்னு கடைசி பதிகம் அது வரைக்கும் 650 பாடல்களும் அவர் பாட அந்த பிராமணர் ஒரு ஓலைச்சுவடியில எழுதினார். அப்புறம் அதை எல்லாத்தையும் மாணிக்க வாசகர் சொல்ல திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அடியான் எழுதியதுன்னு போட்டு கையொப்ப மாதிரி போட்டுட்டு அதை சுவாமி சன்னதி வாசல்ல வச்சுட்டு அவர் உள்ள போய் மறைஞ்சிடுறாரு. எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் இது. அதனாலதான் என்ன சொல்லுவான்னா, கீதை பகவான் அர்ஜுனனுக்கு மக்களுக்கு சொன்னது, மற்ற எல்லா பெரிய சமயக்குறவர்களெல்லாம் மக்களுக்கு சொன்னது. அவர் மக்களா இருந்து மற்ற மக்களுக்கு தேவாரம் திருவாசகம் அது போன்றெல்லாம் தேவாரம் மற்றெல்லாம் சொன்னது. ஆனா திருவாசகம் மட்டும்தான் பகவானுக்கு மனுஷன் சொன்னது. ஏன்னா இவர் மாணிக்கவாசகர் மனுஷனை கன்சிடர் பண்ணனா பகவானுக்கு அவர் சொன்னதா அது ஒரு அவரை பெருமைப்படுத்துற விதத்துல சொல்லுவா. ஒண்ணு. ரெண்டாவது, திருவாசகத்துல எழுதின மாணிக்க வாசகரை இந்த 63 நாயன்மார்ல சேர்க்கறது இல்லை. எது என்ன வழக்கமோ தெரியல. அதுக்கு ஒரு சிலர் சொல்றது அவர் ஹி இஸ் வெரிலி சிவா, அதனால அவரை இந்த 63 நாயன்மார்ல சேர்க்கல அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு. அது ஒண்ணு. கடைசியா இதெல்லாம் பார்த்த நாளைக்கும் அந்த மற்றவங்கெல்லாம் அந்த தில்லைவாழ் சொல்லக்கூடிய இந்த தீட்சிதர் அப்பயே இருந்திருக்காங்க அந்த காலத்திலேயே. அவங்க இதுக்கெல்லாம் நீங்க எழுதின திருவாசகத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்பாரு மாணிக்க வாசகர்கிட்ட. அவர் நாளைக்கு நான் கோயில் சன்னதியில சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த கோயில சன்னதியில போய் அவர் மறைஞ்சு போனதா அதுதான் அந்த கதையுடைய பூர்ண இது. அந்த இந்த இது ஐயா கூட நிறைய முறை சொல்லியிருக்காரு. நம்ம தெய்வ புலவர்கள் தெய்வ பிறவிகள் நிறைய தீயில ஜோதியில மறையிறது அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் மாணிக்க வாசகர் வாழ்ல 32வது வயசுல அவர் ஜோதி, அதாவது சிவமயமான ஆயிட்டாரு. இப்ப நான் ஜஸ்ட் ஃபியூ அவர் எழுதின சிவபுராணம் எல்லாரும் படிப்பான்னு எனக்கு தெரியும். அதுல கூட இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கிறார். நம்ம விட்டு ஒரு க்ஷணம் கூட அவர் இருக்கிறது இல்லை, திரும்பி போறது இல்லை. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால்ங்கிறார். அவன் தான் நம்மளை பேச வைக்கிறான், நம்ம தான் நம்மளை என்ன வைக்கிறான்னு சொல்லக்கூடிய இதுக்கு சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி அவனை வணங்கிறது கூட அவன் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். அந்த மாதிரியான சிவபுராணத்தை எழுதினவர் நம்ம மாணிக்க வாசகர். அதே மாதிரி கடைசியா தண்ணியே குறைச்சிட்டு முக்தி நெறி அறியாத, முக்தி போறதுக்கு வழி தெரியாத எனக்கு மூர்க்கரோட முயல்வேனே எல்லாம் இந்த மூர்க்கரான ஜனங்கள் மட பசங்களோட நம்ம வாழ்க்கையை வீணடிச்சுட்டு இருக்கவனுக்கு பக்தி நெறி அறிவித்து பக்தியை எனக்கு தெரிவிச்சு உன்னை என்னுடைய மனசுல இருக்க மலங்கள் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு யார் தருவார் அத்தாவே என்று வரும். அதாவது என்னன்னு சொல்றேன்னா, நீங்க அத்தன் அந்த பெரிய தலைவனவை வணங்காம நான் வேற எங்க போவேன்னு சொல்லுவேன். அப்புறம் பால் நினைந்து பிடித்த பத்து குழைத்த பத்து அந்த மாதிரி நிறைய பாடியிருக்கார். ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். இந்த 30 நாள்லயும் நிறைய பாடல் நம்ம குழு நண்பர்கள் பாடினது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இத்துடன் நான் இந்த மாணிக்க வாசகருடைய சரிதத்தை முடித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். நமஸ்காரம். திருச்சிற்றம்பலம். இந்த கதையை இவருடைய வாழ்க்கையை கேட்கும்போது நமக்கு ஒரு பழைய சினிமா பாட்டு அதில் ஒரு வரி வரும். இந்த சம்பவம் 2 சம்பவமும் வரும். யாருக்காவது ஞாபகம் வருதா? நரிதனை பரியாக்கி பரிதனை நரியாக்கி. ஆமா,
அதுல மதுரை வீரன் அது. கல்யாணிக்கு விளையாடல் இதுலயே இருக்காது. ஊமைக்கு பேசுறதுக்கு பரிதனை பரியாக்கி பரிதனை நரியாக்கி நாரைக்கு முக்தி கொடுத்து உயர் நாள் வேத பெயர் சொல்லி நாகத்தையும் உபதேசித்து பரகுண பாண்டியர்க்கு சிவலோகம் பரகுண பாண்டியர்க்கு சிவலோகம் காட்டி வலை வீசி வாய் திறவாத கல்யாணிக்கு கரும்பூட்டி வாய் திறவாத கல்யாணிக்கு கரும்பூட்டி பயிரவளை ரத்னவளை முத்துவளை விற்ற வீலை ஆடல் காணீரோ. இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கணும். இதே போல அரசாங்க பணத்தை எடுத்து கோயில் கட்டி சிறைவாசம் போன இன்னொரு பெரிய சாது, நிறைய பாடல்கள் அவரும் பாடியிருக்காரு. ஞாபகம் வராரா யாருக்காவது? என்னன்னா எஸ், பத்ராச்சலர் ரொம்ப அற்புதமான பஜனைகள் பாடியிருக்கார். அவர் அந்த இடத்துல ஒரு சின்ன சூரிய கீற்று வருமா அந்த சிறைக்குள்ள, அதே ராமனுடைய சூரிய வம்சம் தானே, ராமனுடைய வடிவமா எடுத்து அதுல இருந்து உபாசனை இந்த சிறைவாசம் போது பண்ணியிருக்கார். அந்த மாதிரி அப்புறம் அவருடைய எடுத்து அவர் கோயில் கட்டிய பணத்தை எல்லாம் 2 சிறுவர்கள் அந்த ராஜாவுக்கு கொண்டு கொடுத்த பிறகு, அவன் துடுக்க ராஜா, அவன் கொண்டு கொடுத்த பிறகு இவருடைய மகத்துவத்தை அறிந்து அவரை சிறையிலிருந்து விடுவிக்கும். என்ன வித்தியாசமான சாதுக்கள் நம்ம நாட்டில் இருந்திருக்காங்க பாருங்க. அற்புதம். அபிராமி அந்தாதி மீனாட்சி, நீ என்ன பண்ணுங்க 93 வரைக்கும் பாடுங்க. நீங்க 88ல இருந்து 93 வரைக்கும், நாளைக்கு 7 பாடுவோம் கடைசி நாள். அபிராம அந்தாதி 88. பரமென்று உனை அடைந்தேன் தமியேனு முன் பத்தருக்குள் தரமென்று இவனென்று தள்ளத்தகாதே தரியலர்த்தம் புறமென்று எரிய பொறுப்புவில் வாங்கிய போதில்லயன் திறமொன்று செற்றகையாகான் இடப்பாகம் சிறந்தவளே சிறக்கும் கமல திருவே நின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணை வரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தர வந்து உடனோடு உறவுமற்ற அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே வருந்தாவகை என் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தாள் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாத ஒரு பொருள் இல்லையே விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே மெல்லிய நுண்ணிடை மின்னனையாளை விரிசடையோன் உள்ளிய மென்முலை புன்னணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழுமடியாரை தொழும் அவர்க்கு
பல்லியம் மார்தழ வெண்பகடூரும் பதம் தருமே பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உந்தன் இதத்தே ஒழுக அடிமை செய்தாய் இனியான் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய் இனியான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ்நகையே நகையே இந்த ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிகே முகையே முகிழ்முலை மானே முதுகன் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலை மகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே இல்ல ஆச்சு 93 தானே. ஓ சரி. பஜகோவிந்தம். நான் திருப்புகழ் ஜெயந்தி ஜெயந்தி சங்கரராமன். நமஸ்தே தாத்தா. திருப்புகழ்மா அடுத்ததுதான் பஜகோவிந்தம். இரு ஜெயந்தி இல்லையா? இருக்கேன் மாமா. நமஸ்காரம். ஆரம்பமா. வீரல் மாறன் 5 மலர் வாழி சிந்த மிக வானில் இந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாத தந்தம் வசை கூற புறவான குன்று குறை பேதை கொண்ட கொடிதான துன்பம் மயல் தீர குளிர் மாலை இன்கண் அணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமான் முகந்து இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எறிந்த அதிதீரா அறிவால் அறிந்து நிறுத்தாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே உன்னை அறிவால் அறிந்து நிறுத்தாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மகிழ் மேலமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே குறை தீர வந்து குறுகாயோ எங்கள் குறை தீர வந்து குறுகாயோ அலைவாயுகந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரம். நம்ம அமிதாப் பச்சன் அவருடைய குரலை இது பண்ணியிருக்காராம். இன்சூர் 1 கோடி ரூபாய்க்கு குரல் கெட்டு போனால் இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் கொடுக்குமா அப்படின்னு. நீங்கள்லாம் இந்த மாதிரி பாட்டு பாடுறவங்க பேசுகிறவங்க குரல் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அதை போட்டு கிழிச்சிட்டேன் அந்த குரலை. ஆனால் நம்மெல்லாம் குரலை கொஞ்சம் கவனிச்சிடணும். நல்ல குரல் பாருங்க. இந்த மீனாட்சி வயசும் ஆச்சு, கரெக்டாக வயசானாலும் நல்ல கணீர்னு பாடக்கூடிய அவெல்லாம் இருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் குரல் கொஞ்சம் பார்த்துக்கணும். கடவுள் அனுகிரகம் கடைசியாக அவன்தான் அவன் முடிவு பண்ணுவான் நம்ம பாடணுமா பாடக்கூடாதா, இன்னும் போட்டு போதும் நிறுத்து அப்படின்னு. அப்போ நிற்கும் தானே. இந்த நேற்று
இந்த நம்முடைய விஷயம் நடந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது நேற்று. நான் இங்கேருந்து கோயம்புத்தூர் போனேன், ஒரே மழை, குடையெல்லாம் ஒன்றும் இல்லை. இறங்கி போனால் அங்கே கொஞ்சம் ஆட்டோவில் அந்த இடத்துக்கு போகிறோம், அங்கே நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல. ஆட்டோவில் அவருக்கு பணம் கொடுத்துட்டு நான் மட்டும் நிகழ்ச்சி ஆறுக்குள்ள போயிட்டேன். இந்த ஸ்ரீமதி அங்கே வெளியாத்தாலும் கூட இருந்தாங்க. ஆட்டோவில் மொபைல் ஆட்டோலேயே போச்சு. நான் உடனே யோசனை பண்ணுவேன். முதலே நான் முடிவு பண்ணியிருந்தேன், இந்த மொபைல் எப்போ தொலைகிறதோ அதோட நான் இது எல்லாத்தையும் நிறுத்திக்கணும், வேண்டாம் இந்த கிளாஸு எல்லாமே நின்றுடணும், அப்புறம் சாதாரண ஃபோன் வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னு முதலே யோஜனை முடிவாக இருந்தது. அப்போ நான் கணக்கு போட்டேன், சரி இந்த கிளாஸ்லாம் எப்படி முடியும், இந்த 2 நாள் முடிச்சிடணும், எப்படி முடியும், யார்கிட்டையாவது சொல்லி முடிக்க வைக்கணும் அப்படின்லாம் கணக்கு போட்டு மனசுக்குள்ளே ரெடி ஆகிட்டேன். ஒரு 3000 ரூபாய் அந்த பட்டன் ஃபோன் வாங்கிக்கலான்னு. ஆனால் இந்த அம்மா விடலை. நிச்சயம் அவர் பார்த்தா நல்லதாக இருக்க, நிச்சயம் திருப்பி கொடுப்பாருன்னு. அதே மாதிரி அவர் அவர் பாட்டுக்கு சவாரிக்கு போயிட்டுருக்காரு. இவர் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, எடுக்கலை. அப்புறம் இன்னொரு சிவகுமார் அவர் ஃபோன் பண்ணார், வேற ஒரு நம்பர். அப்போ அவன் அந்த ஃபோன் அப்போ ஃப்ரீயாக இருந்திருக்கார் போல, எடுத்து அப்புறம் கொண்டு வந்து கொடுத்து, அங்கேருந்து கிட்டத்தட்ட 8-10 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து திரும்ப இங்கே கேட்டுக்கு கொடுத்துட்டு போனது. போச்சு அப்படின்னு நினச்சது திரும்பி வந்தது. ஸோ அந்த மாதிரி அவனுடைய அனுகிரகம் இருக்கு இல்லையா, அது அவன் தான் முடிவெடுப்பான் நம்ம என்ன செய்யணும் வாழ்க்கையில், எப்படி இது பண்ணணுங்கிறது. அது மாதிரி நம்ம குரல் விஷயமும் அப்படிதான், அவன் முடிவெடுக்கட்டும். இருந்தாலும் நம்ம சார்பாக நம்ம கொஞ்சம் அதை கவனிச்சுக்கணும். குறையில் பார்த்துங்க, கொஞ்சம் ரொம்ப செல்லம் கொடுக்க வேண்டாம், ஆனால் பார்த்துங்க. அடுத்தது பஜன். இதில் நேற்று நம்ம சொல்லிட்டதுனால அவரை பற்றி நம்ம இன்னைக்கு ஒன்றும் சொல்லறதுக்கு இல்லை. அபிராமி இருந்தது இல்லையா, சரி. அபிராம பட்டர் ரொம்ப அற்புதமான இன்னொரு சமூகம். 1700லேருந்து 1800 அவருடைய வாழ்க்கை காலம், 100 வருஷம் வாழ்ந்திருக்கார் போல இருக்கு. சின்ன வயசுலாம் தெரியாது, அவர் பித்த மாதிரி அவர் பாட்டுக்கு உட்காந்துருப்பாரா அம்பாள் சந்நிதியில். அவர் உட்காந்துருப்பார், அவங்கெல்லாம் பெருசாக கண்டுக்கல. அந்த பூஜை செய்கிற குடும்பத்தில் பிறந்தவர். சுப்பிரமணிய ஐயருங்கிறது அவருடைய இயற்கையான பெயர். அதில் ஒரு சந்நிதியில் அவர் பாட்டுக்கு உட்காந்துருப்பார், யாரும் கண்டுக்க மாட்டார். நம்ம எல்லா சாதுக்களை சொல்கிற மாதிரி அவரையும் ஒரு பித்தன், பாகல், பைத்தியம் அப்படின்னு தான் அந்த மக்கள் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் கொஞ்சம் வயசு வளர்ந்த பிறகு அவரை பூஜை செய்யக்கூடிய நாள்லாம் என்ன பண்ணுவார், அங்கே அபிராமிக்கு பூஜை செய்வது இதோடு சேர்த்து இங்கே பெண்கள் வரக்கூடிய எல்லாரையுமே ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதா தேவியை அம்பாளை நினைத்து பூஜை பண்ண மாதிரி இவர் பூவை அர்ச்சனை செய்ய வேண்டிய பூவை இந்த வரக்கூடிய பக்தர்கள், பெண் பக்தர்களுக்கு அவர் மேலே போடுவாராம். யோசனை பண்ணி பாருங்க, அந்த ஊர் எப்படி நினச்சிருக்கோம், இவரை என்ன கருத்தில் வச்சுருப்பாங்கன்னு. அந்த மாதிரி இருந்தது. அப்போ ஒரு நாள் சரபோஜி அங்கே தஞ்சாவூரில் மராட்டி சிவாஜி சம்பந்தப்பட்ட ராஜா தான் அங்கே ஆண்டார். அவர் தான் நிறைய சிவன் கோயிலை கட்டினார் அங்கே. அந்த சரபோஜி ஒரு தடவை சந்நிதிக்கு வரும்போது அவர் இந்த இவரை பார்த்து கேட்டிருக்காங்க. மற்றவங்கள்லாம் போட்டிக்கு இருக்கிற ஆள் இல்லையா, இவரும் பூஜை பண்ணுறாரு, சில பேர் இவர் பின்னால் இருக்காங்க, இவரை பெரிய தெய்வ அருள் பெற்றவராக நினைக்கிறாங்க. அந்த பொறாமையில் இவன் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லி அவர் அப்புறம் பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு என்ன நாள்னு கேட்டிருக்காரு. அமாவாசை அன்னைக்கு, அமாவாசை ஆடி அமாவாசைன்னு நினைக்கிறேன். அந்த அமாவாசை அன்னைக்கு இவர் அம்மாவே பார்த்துட்டு இருக்கிறதுனால பௌர்ணமி அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் 2 தடவை கேட்டு அவர் அதையே திரும்ப சொல்கிறார். அப்புறம் தான் அவருக்கு நினைவு வருது, தவறு, பெரிய ஒரு தவறு செஞ்சிட்டோம், இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே குழியை தோண்டி கோவிலில் அதில் விறகு மூட்டி 100 கயிறுகள் வச்ச ஒரு உரியில், அந்த உரியில் தான் உட்காந்து இந்த அபிராமி அந்தாதியை பாடுறாரு. அதுக்கு அம்பாள் தான் சொல்லி அவளுடைய கட்டளையில் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு அரசன் இவருக்கு தண்டனை கொடுத்துட்டு போனான் அப்படின்னு ஒரு வருஷம் இருக்கு. நம்ம ஊரில் டாக்குமெண்டேஷன் சரியாக பண்ணாத ஒரு குறை இருக்குது நம்மக்கிட்ட. பல மகான்களுடைய வாழ்க்கைகள், மீராவை பற்றி ஒன்றுமே தெரியல, பாடல்கள் இருக்குது, அவங்க சொல்கிறான் இதெல்லாம் அவர் பாடியதில்லை, வேறு யாரோ சுருகி இருக்காங்கன்னு தான் சொல்லிக்கிறாங்க. அதனால் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது பெரிய குறை. நம்மெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும்.
அது பழக்கமாகணும் நமக்கு. அப்போ அவரை பற்றி இந்த மாதிரி ஒரு வருஷன் இருக்கு. அரசனே தண்டனை கொடுத்துட்டு போனாங்க. ஒவ்வொரு பாடல் அம்பாளை பார்த்துட்டே அவர் தன்னை மயங்கிய நிலையில தான், மறந்த நிலையில தான் பாடுறேன் அப்படின்னு உதிக்கின்ற அந்த அம்பாளை எடுத்து கொடுக்குறான்னு சொன்னாங்க. அப்புறம் கணபதியோடைய ஒரு பாடலை பாடிட்டு உதிக்கின்றல ஆரம்பித்து உதித்த அந்த கடைசியில் அதே உதிக்கின்ற அதில் முடிக்கிற மாதிரி. ஆனால் 79வது பாடலில் அம்பாள் வந்து அவர் விழிக்கு துணை அந்த பாட்டும்போது அம்பாள் வந்து தன்னுடைய தாடங்கத்தை எடுத்து அங்கே வீசி எறிந்து அந்த இடமெல்லாம் பெரிய ஒரு பிரகாசமாக கோயில்கள் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அன்றைக்கி அமாவாசை, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் தோன்றி அதுவே அரசனுக்கு புரியுது, மக்களுக்கும் அவருடைய விஷயம் புரியுது, அவருடைய அம்பாள் அனுகிரகம் பெற்றவர் என்பது. அந்த மாதிரி அபிராமப்பட்டர். ஆனால் 100 வருஷம் வாழ்ந்தார். அப்புறம் அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் என்ன பண்ணார் அதெல்லாம் நமக்கு அதிகமாக நம்மகிட்ட செய்தி இல்லை. திருக்கடையூர் அப்படிங்கிற ஊர், தஞ்சாவூர் பக்கத்தில் திருக்கடையூர். அமிர்த கடேஸ்வரர் அவருடைய பேர், சிவனுடைய பேர். இந்த அம்மா வந்து அபிராமின்னு சொன்னால் அப்படியே கவர்ந்து இழுக்கக்கூடியவள், ரொம்ப அழகு அப்படின்னு அதனுடைய அர்த்தம். ஒரு அபிராமி என்றால் பஜகோவிந்தம். பிரஜா வா. பிரஜா என்னாச்சு? நமஸ்தே தாத்தா. சரிம்மா, ஆரம்பி. भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति डुकृङ्करणे नहि नहि रक्षति डुकृङ्करणे भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते मूढजहि घनागमतृष्णा मूढजहि घनागमतृष्णा कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णा कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णा यल्लभसे निज कर्मोपातं यल्लभसे निज कर्मोपातं वित्तं तेन विनोदय चेतं वित्तं तेन विनोदय चेतं भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. நம்ம அவர் கூட தாடங்கம் இவருடைய ஆதிசங்கரருடைய வாழ்க்கையில கூட வருது, நமக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். திருவானைக்கோவில்ல அம்பாள் வந்து அங்கே தன்னுடைய தாடங்கத்தை எடுத்து வானத்தில் போட்டு பக்தனை காப்பாற்றி அந்த விஷயம் அங்கே. இங்கே இவர் வந்து அம்பாளுக்கே தாடங்கம் அணிவிக்கிறார் அங்கே திருவானைக்கோவில். அப்படி ஒரு சம்பவம் இருக்கு. சரி, ஆதிசங்கரரை பற்றி நம்ம கொஞ்சம்
பேர் என்ன, காயத்ரி, இங்கே தாராபுரத்தில் வீடு. அவர் ஆதிசங்கர் இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் டீச்சர். ஆரம்பா நமஸ்தே ஜி. ஆதிசங்கராச்சாரியார் இந்த பஜகோவிந்தம் பாடுறதுக்கான அந்த ஹிஸ்டரி நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 8ஆம் நூற்றாண்டுல இந்து ஹிந்து ரிலீஜனோட ஃபவுண்டேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணதுல ஆதிசங்கராச்சாரியாரோட பங்கு ரொம்ப அதிகமா இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பெரிய பேரழிவுகள், நிறைய டெம்பிள் டிஸ்ட்ரக்ஷன், புத்திசம், ஜெயினிசம் சொல்லிட்டு நிறைய மதங்கள் இந்து மதத்தை தாக்கும் போது இவரோட கொடுத்த அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தான் இந்த காலம் வரைக்கும் நம்ம இந்த பாதையில இந்த தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மெயினான ஒரு ரீசன். ஸோ அதுல அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஜாஸ்தி. அவரை பத்தி பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். இவர் எதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, எது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றாருன்னா, இவருக்கு இல்லாத ஒரு இன்டெலெக்சுவல் நாலேஜ்ங்கிறது கிடையாது. ஒரு மனுஷன்னா அவன் லிபரேஷன், அதாவது முக்தி அடையறதுக்கு ஞானம் மட்டும் பத்தாது, பக்தியும் வேணும்னு ரொம்ப வாழ்ந்து காட்டினவர். அதை அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. இந்த பஜகோவிந்தம் இது யாருக்கு சொல்றாருன்னா, ஒரு எல்டர்லி ஸ்காலர், அதாவது ஏற்கனவே எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஞானி, சமஸ்கிருதத்துல ரொம்ப ஒரு வித்வானா இருக்கிற ஒருத்தருக்கு நீ உன் வாழ்க்கையில இவ்வளவு கத்துக்கிட்டு நீ இன்னும் டிவோஷனை பத்தி பக்திய பத்தி ஆலோசனை பண்ணாம இன்னும் நீ அதிகமா என்னப்பா கிராமர் அது இதுன்னு நீ பண்ணிட்டு இருக்க. நீ உன்னோட லிபரேஷனுக்கு, உன்னோட முக்திக்கு இது வழி இல்லப்பா. நீ பக்தியை நோக்கி போகணும். உனக்கு கிடைச்சிருக்கிற அந்த ஞானத்தை அதை நோக்கி நீ பயன்படுத்தினா மட்டும்தான் உனக்கு பிரயோஜனம், இல்லைன்னா இல்லையே அப்படின்னு சொல்லி அவரு மேல ஆதிசங்கராச்சாரியார் ரொம்ப ரொம்ப கம்பேஷனேட். அவர் எதை பார்த்தும் ஒரு விரக்தியோ ஒரு என்னடா இப்படின்னு இல்லாம இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல அந்த இன்டென்ஷன் ரொம்ப பியூரானது, ஒரு கம்பேஷனோட நமக்கு அருளி கொடுத்ததுதான் இந்த பஜகோவிந்தம். அவர் பிறக்கும் போதே ஞானி, நமக்கு தெரிஞ்ச மாதிரி. அவங்க அம்மா அப்பா ரொம்ப நாள் தவறு ரொம்ப கஷ்டம், என்ன சொல்றது, ரொம்ப வருஷமா குழந்தைங்க இல்லாம அவருடைய கடைசி காலத்துலதான் அவருக்கு இது பிரசாதமா சிவபெருமான் கிட்ட இருந்து வரமா அவங்க அம்மாக்கு கிடைச்சிருக்காரு. அப்போ சிவபெருமான் அவங்க அம்மா கிட்ட 2 விஷயம் கேட்டதா சொல்றாங்க. ஒண்ணு, உனக்கு ரொம்ப நாள் வாழக்கூடிய ஒரு மந்த புத்தி உள்ள குழந்தை வேணுமா, இல்ல அல்ப காலத்துல போகக்கூடிய ரொம்ப ஞானமான ஒரு குழந்தை வேணுமான்னு கேட்கும்போது அவங்க அம்மா 2வது கேஸ் சூஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் நல்ல அறிவோடு இருக்கிற குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னதுனால அவரு அவங்க அம்மாக்கு பிறக்கிறாரு. அவங்க அம்மா பேரு ஆரியாம்பா, காலடியில. சோ அவர் 3வது வயசுலயே அவருக்கு உபநயனம் பண்ணிடுறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி 8 வயசுலயே வேதாந்தங்கள்ல அதோடைய சாராம்சம், அதோடைய பொருள், அதோடைய விளக்கம் எல்லாமே ரொம்ப அற்புதமா புரிஞ்சுட்டு அதுல தேர்ந்தெடுத்து வராரு. அதுக்கப்புறம் அவரோட குரு தேடி அவரு ஓம்காரேஸ்வர் போறாரு. குரு கோவிந்த் பகவத் பாத அவருடைய சிஷ்யரா சேர்றாரு. நிறைய இடத்துல அவரு ஸ்பான்டேனியஸா நிறைய ஸ்தோத்திரங்கள் அவர் சொல்லியிருப்பாரு. ஒண்ணு அவரு பிக்ஷை எடுக்க போகும்போது ஒரு ரொம்ப ஏழ்மையில மூழ்கி இருக்கிற ஒரு குடும்பத்துல ஒரு பெண் அவங்க கிட்ட பிக்ஷை கேட்டு போறாரு. ஏன்னா அந்த காலத்துல படிக்கக்கூடிய குழந்தைங்க பிரம்மச்சரியம் அதை மேற்கொள்ளும் போது பிக்ஷை எடுத்துதான் அவங்க அன்றாட வாழ்க்கைய ஓட்டிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த பொருளை வச்சு சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு ஹம்பிளான ஒரு வாழ்க்கை. அப்ப அந்த பொண்ணு, அந்த அம்மா இந்த குழந்தைய பார்த்துட்டு இவ்வளவு தேஜஸ்வி, அவ்வளவு பிரகாசமா இருக்கானே, இந்த குழந்தைக்கு நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையேன்னு ரொம்ப இறக்கப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. அப்போ மரத்துல இருந்து கீழே விழுந்த ஒரு மாம்பழத்தை தான் அவங்களுக்கு அப்ப கிடைக்குது. அவனுக்கு ஏதாவது கொடுக்கணுமேங்கிற ஒரு நெல்லிக்காய் நெல்லிக்காய் பாக்குறாங்க. அதுதான் அந்த குழந்தைக்கு ஆஃபர் பண்றாங்க. தப்பா இது மட்டும்தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் அதை வாங்கிட்டு
அவர் ஒரு ஸ்தோத்திரம் பாடுறாரு, கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து மகாலட்சுமிய நோக்கி அது பாடும்போது இருக்கிறதுலே பரம ஏழை நான் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்தோத்திரம். அதோட முழு விளக்கம் எனக்கு தெரியல. ஆனா இந்த கதை நான் கேட்டிருக்கேன். ஹிந்தியில கேட்டதுனால அது ஆம்லான்னு ஆம்லாவா ஆமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல நான் வந்து மாம்பழம் சொல்லிட்டேன். அது வந்து அப்போ வந்து ஸ்வர்ணத்திலேயே வந்து அந்த நெல்லிக்காய் மழை வந்து அம்பா வந்து பெய்ய வச்சாங்க அப்படிங்கிற ஒரு கதை இதுக்கு இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்துக்கு பின்னாடி இருக்கு. இதுல வந்து திரும்ப திரும்ப வந்து நம்ம பாக்குறது என்னன்னா, இவ்வளவு ஞானம், இவ்வளவு அறிவு, இவ்வளவு பக்தி, இவ்வளவு சின்ன வயசுல ஆனா கூட எவ்வளவு கம்பேஷன் மத்தவங்கள பார்த்து. தனக்கு ஒண்ணும் கொடுக்கலைங்கிறத தாண்டி அவங்களுடைய நிலைமைய பார்த்து அவருக்கு அந்த மனசு இறங்குற அந்த மனசு அதுதான் உண்மையான நாலேஜ். எவ்வளவு இருந்தாலும் கூட அவரோட அந்த கம்பேஷன் வந்து நம்ம எல்லா இடத்துலயுமே பார்க்க முடியுது. அடுத்து பக்திக்கு இன்னொரு உதாரணம் வந்து வைராகியம். எவ்வளவு தூரம் வந்து ஒரு வைராகியமா இருந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு அந்த சின்ன வயசுலயே அவங்க அப்பா வந்து தவறிட்டதுக்கு அப்புறமா அவங்க அம்மாவோட கடைசி காலத்துல கூட இருக்கக்கூடிய ஒரே மகனா இவர் தான் இருந்தாரு. சோ அந்த அம்மா வந்து இவர் பிரம்மச்சரியம் மேற்கொண்டு நான் வந்து சந்நியாசம் எடுத்துட்டு நான் வந்து போறேன், குருவை தேடி போறேன், எனக்கு வந்து நிறைய இன்னும் கத்துக்கணும் அப்படிங்கும் போது அவங்க அவரை அலோவ் பண்ணல. சோ அம்மாவோட பெர்மிஷன் இல்லாம நம்ம சந்நியாசம் எடுக்க முடியாது இல்லையா? சோ அந்த அட்டாச்மெண்டோட காரணமா அவரு தன்னோட கடமையை நிறைவேற்றிட்டு அம்மா கூட இருக்காரு. அப்போ ஒரு நாள் குளத்துக்கு போய் தண்ணி எடுக்கும்போது, ஆத்துல தண்ணி எடுக்கும்போது முதல்ல வந்து அவர் காலை கவ்விருது. அப்போ அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஓடி போய் அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. அது விட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து என்ன பண்றதுன்னு தவிச்சுட்டு இருக்கும்போது அப்ப அவர் கேக்குறாரு, அம்மா நீ எப்படியும் என்னை இழுத்துட்டு போகுது, நான் சாக போறேன், நான் சாகும்போதாவது ஒரு சன்னியாசியா நான் இறந்து போறேன், நீ தயவு செய்து எனக்கு வந்து சன்னியாசம் எடுக்கிறதுக்கான அந்த பெர்மிஷன் எப்பயாவது கொடு அப்படின்னு ஒரு சமயோஜிதமா அவங்க அம்மா கிட்ட வேண்டுறாரு. அவங்க அம்மா வந்து சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து அவங்க கொடுத்த அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுன்னா அந்த முதல்ல வந்து அந்த பிடிய வந்து விட்டுருது. சோ அப்படிதான் அவர் வந்து அவ்வளவு சின்ன வயசுலயே சன்னியாசம் எடுத்துட்டு தன்னோட குருவை தேடி அவரோட பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி இவரு எப்படி இந்த இந்து தர்மத்தை நிலைநாட்டுறாரு அப்படின்னா அவர் ரிச்சுவலிசம். அதாவது நீ உண்மையான ஒரு பக்தி இல்ல, ஒரு டிவோஷன் இல்லைன்னா நீ என்னதான் பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணாலும், என்ன நீ வந்து சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணாலும் கூட அந்த அந்த இலக்கை வந்து அடைய முடியாது, பகவானை அடைய முடியாதுங்கிறதுல வந்து ரொம்ப அடிக்கடி வலியுறுத்திட்டே இருப்பாரு. அப்போ அவரோட குரு ஓம்காரானந்தா என்ன பண்றாருன்னா, நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டேன், இனி வந்து காசி போ, இனி வந்து நீ வந்து பல இடத்துக்கு போய் உனக்கு தெரிஞ்ச அந்த அத்வைத வேதாந்தத்தை வந்து மத்தவங்களுக்கு நீ பரப்பணும் அப்படிங்கிற ஒரே இலக்கு அவருக்கு கொடுத்து அவரை அனுப்புறாரு. அவர் வந்து இந்தியாவை வந்து 3 முறை சுத்தி வந்ததா சொல்றாங்க. இந்த விஷயத்த திக்விஜயம் வந்து 3 முறை, அதாவது அகண்ட பாரதம், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்த மாதிரி பல அகண்ட பாரதத்தை வந்து 3 முறை வந்து சுத்தி வந்திருக்காரு. அவருக்கு கடவுள் கொடுத்த இது பார்த்தோம்னா 16 வயசு வரைக்கும் தான் அவருக்கு இருக்கிறதுக்கான பிராப்தி உண்டு. ஆனா வேதவியாசர் பிரம்மசூத்திரத்துக்கு வந்து விவாதம் பண்றதுக்காக அவரை அழைச்சு ஒரு பிராமண வேடத்துல வந்து 2 பேர் விவாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து கூப்பிடுறாரு. அப்ப 2 பேரும் பிரம்மசூத்திரம், அதாவது இறந்ததுக்கு அப்புறம் என்ன அவங்க நம்ம அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படிங்கிற அந்த எஜுகேஷன், நம்ம இறந்ததுக்கு அப்புறமா அந்த 585 ஸ்தோத்திரத்துல வந்து அந்த சூத்திரம் எடுத்துட்டு 2 பேரும் விவாதம் பண்றாங்க. அப்போ கிட்டத்தட்ட 18 நாளும் 1 வாரமும் அந்த விவாதம் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ வந்து வேதவியாசர் இவருடைய அந்த புரிதல் எவ்வளவு அழகா இதை புரிஞ்சு வச்சிட்டு இருக்காருங்கிற அந்த பிரசன்னமாகி என்ன சொல்றாருன்னா, உனக்கு வந்து 16 வயசு பத்தாது, நீ இன்னொரு 16 வயசு நான் உனக்கு கொடுக்குறேன், நீ 32 வருஷம் இந்த உலகத்துல இருந்து இந்த சரியான நாலேஜை நீ எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போகணும்னு சொல்லி அவளுக்கு பிளஸ் பண்ணதா சொல்றாங்க. இதுல எனக்கு அவர்கிட்ட ரொம்ப நான் வியந்து ரொம்ப அனுபவிச்சு கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, காஷ்மீரத்துக்கு போறாரு, சர்வஜான பீட்டம், அதாவது அவரு சர்வகலா வல்லவர், எல்லா கலைகள்லயும் சிறந்தவர் அப்படிங்கிற ஒரு பட்டம் அவருக்கு அங்க கிடைக்கிறத சொல்றாங்க.
அந்த காமசூத்திரத்துக்கான உதயபாரதி அம்மா அந்த கான்வர்சேஷன் இதெல்லாம் முடிச்சிட்டு அவர் அந்த சாரதா பீட்டம் அங்க போய் அம்பாவை பார்த்துட்டு அவர் பாடுற அந்த பாட்டு, அதுல அவரோட ஹியூமிலிட்டி, அதாவது அந்த தன்னடக்கத்துடைய பீக். அந்த அம்மாவை பார்த்துட்டு காஷ்மீரத்துல இருக்கிற அந்த சாரதா தேவிய பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் அங்க ஒரு ஸ்தோத்திரம் சொல்றாரு. அதுல வந்து எல்லா நாலேஜும் உன்னாலதான், நீதான் எல்லாத்துலயும் இருக்கிற, உன்கிட்ட இருந்துதான் அது கிடைக்குது, அந்த வாக் சக்திங்கிறது உன்கிட்ட இருந்துதான் கிடைக்குது. நீ இல்லைன்னா இந்த உலகத்துல யாருமே வாயை திறந்து எதையும் பேச முடியாது, எதுவுமே வெளியில வராதுமா. நீதான், நீ சனாதனி, நீ எந்த காலத்திலயும் அழியாம இருக்கிற வித்யா நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரதா தேவியோடைய இந்த கூந்தல், அவங்க எதுல இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 verses ரொம்ப அழகா ஒரு ஸ்தோத்திரம் நம்ம ஸ்பான்டேனியஸா அவர் பாடியிருக்காரு. சோ எப்பவுமே நம்ம எதை பேசுறமா இருந்தாலும் அதை சொல்லிட்டு பேசும்போது உண்மையாலுமே நம்ம கிட்ட இருந்து வர அந்த நாலேஜ் நம்மளது கிடையாது, எல்லா அந்த வித்யாக்கும் சொந்தக்காரி அந்த சாரதா தேவி தான் அப்படிங்கிற அந்த நினைவு நமக்கு இருக்கும். எல்லா கலைகள்லயும் சிறந்து விளங்குன, எல்லாத்துக்கும் அந்த நாலேஜ் எடுத்துட்டு போன ஆதிசங்கராச்சாரியாரே இவ்வளவு தன்னடக்கமா இருக்கும்போது அதுல கொஞ்சம் கூட ஒரு எதுவுமே தெரியாத நம்ம எல்லாம் நமக்கு தெரியுங்கிற அந்த ஒரு ஆணவம் நமக்கு அந்த ஸ்தோத்திரத்தை ரீகால் பண்ணும்போது சுத்தமா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஆதிசங்கரர் 3 நாள் 5 நாள் 8 நாள் பேச முடியும், அத்தனை விஷயங்கள் இருக்கு. அதனால அதை சுருக்கமாக சொல்ல வைக்கிறதே பெரிய ஒரு அநியாயம். இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷம். நேரமானது கீதை மீராபுஜன் இன்னைக்கு வேண்டாம், நேற்று நடந்ததுனால கதைக்கு போவோம். கதையை சுருக்கமாக சொல்லுங்க, கிறிஸ்பா ரமண மகர்ஷியை பற்றி சொல்றேன்னு சொன்னாங்க. உமா கோபால் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஆமா, ஜியாமிங்கிறதுல ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா கேக்குறதா? ஆமா ஆமா, ஜியோமிங்கிறதுல இருக்கேனா, மொபைல்ல இருந்து லாகின் பண்ணிருக்கேன், அதனாலதான். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நான் ரமண மகரிஷிய பத்தி ரொம்பவுமே சுருக்கமா சொல்ல பாக்குறேன். அவருடைய கதை ரொம்ப பெரிய கதை. ஒரு சம்பவம் மட்டும் சொல்லுங்க. ஒரே ஒரு சம்பவம். சரி, அவர் பிறந்தது 1879. அவருடைய அப்பா சுந்தரம் ஐயர், அம்மா அழகம்மாள். ஒரு நார்மல் குழந்தையா தான் இருந்துட்டு இருந்தார் அவர். ஆனா அவருக்கு அப்பா அவர் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கணும் அப்படிங்கறதுனால அவரையும் அவர் அண்ணாவையும் திண்டுக்கலுக்கு அனுப்பிச்சிட்டார், அவருடைய பெரியப்பாத்துக்கு. அங்க படிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் பெரியப்பாக்கு மதுரைக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுத்து. மதுரைக்கு போய் அவர் படிச்சுட்டு இருக்கும் போது அவருக்கு கிறிஸ்டியானிட்டி ரிலிஜன் பத்தியும் கொஞ்சம் நாலேஜ் வந்தது. ஆனா அவருக்கு படிப்புல மனசே போகல. அவருக்கு மறுபடியும் ஆன்மீகத்துலதான் மனசு போயிட்டு இருந்தது. அவர் ரொம்பவுமே ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பார் எப்பவுமே. அப்போ எல்லாரும் அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு நினைச்சுட்டு அவரை ரொம்ப கேலி பண்ணுவா, அவரை சீண்டி பாப்பா. ஆனா அவர் எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாராம். ஏன்னா அவர் எப்பவுமே அவ்வளவு ஆழ்ந்த சிந்தனையில இருந்திருக்கார். ஒரு 12 வயசு இருக்கும் போதே அவருக்கு தான் யாரு, தன் உயிரும் உடலும் ஒன்னா, உயிர் வேறையா உடல் வேறையா, இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் சாதாரணமா வராது எந்த குழந்தைகளுக்கும். ஆனா அவருக்கு வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவர் மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோவிலுக்கு அடிக்கடி போக ஆரம்பிச்சார். அங்க இருக்கிற நாயனமார்கள் பத்தி எல்லாம் தெரிந்து கொண்டு அவர் எனக்கும் இந்த மாதிரி சிவபக்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு விட்டது. அவர் அடிக்கடி மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயிலுக்கு போய் அங்க மெடிடேஷன்ல உட்கார்ந்து இருந்திருப்பார். ஒரு நாளைக்கு அவருக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்ட வேண்டியிருந்தது. அவர் அண்ணா அவருக்கு பணம் கொடுத்தார். அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அவர் திருவண்ணாமலை சென்று விட்டார். யாரிடமும் சொல்லவும் இல்லை. அப்போது அவருக்கு 16 வயசு. திருவண்ணாமலைக்கு அவர் போயிட்டு இருக்கும் போது ஒரு பார்பர் அவரை பார்த்து, என்னப்பா முடி வெட்டிக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு மொட்டையை அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையை அடிச்சுட்டாராம். மொட்டையை அடிச்சுட்டு தன் கையில இருந்த பணத்தை எல்லாமே அவன்கிட்ட கொடுத்துட்டாராம். அவர், எதுக்கு சுவாமி இவ்வளவு கொடுக்குற எனக்குன்னா, இல்லப்பா நீ வச்சுக்கோ, எனக்கு பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு குளத்துல போய் நல்லா குளிச்சுட்டு அதே இந்த ஈரத்தோடய அப்படியே கோவிலுக்குள்ள போயிட்டாராம், திருவண்ணாமலைக்குள்ள. அங்க போய் அந்த சிவலிங்கத்தை பார்த்து அப்படியே அதை கட்டின்ட்டாராம் சிவலிங்கத்தை. அதுக்கப்புறம் அங்க ஒரு சின்ன மண்டபம் இருந்திருக்கு. அங்க அவர் தியானத்துல உட்கார்ந்துட்டார். அவர் தியானத்துல உட்காந்துருக்கிறது சின்ன பையனா இருக்கா. அதை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய குழந்தைகள் அவரை சீண்டி அவரை கேலி பண்ணி என்னென்னமோ பண்ண பார்த்திருக்கு. ஆனா அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல அவளுக்குலாம். ஆனா அவருக்கு உள்ளூர் அது தெரியறது, இவாளெல்லாம் நம்மளை கேலி பண்றா, நம்மளை டிஸ்டர்ப் பண்ண பாக்குறான்னு. அதனால அவங்க எழுந்து போய் ஒரு
குகைக்கு போயிடுறார். அந்த கோவிலுக்கு கீழே ஒரு பாதாள குகை இருக்கு. அந்த குகையில போய் உட்கார்ந்துடுறார். அங்கே அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கார். ஏகப்பட்ட பூச்சி எல்லாம் வந்து அவரை கடிக்கிறது. அவருக்கு எதுவுமே அவர் அதை உணரல. அவர் பாட்டுக்கு தியானத்திலேயே இருக்கார். அந்த டயத்துல அங்க சேஷாதிரி சுவாமிகள் ரொம்பவுமே பெரிய மகானவர். அவர் இவரை கண்டுபிடிச்சு இவரை வெளி உலகத்துக்கு கூட்டிட்டு வந்து எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரை அங்க மிருதாந்தம்னு ஒரு கோவில் ஒண்ணு இருக்கு. அந்த கோவில கொண்டு அவரை உட்காத்தி வைக்கிறார். அங்கே அவர் நிறைய மெடிடேஷன் எல்லாம் பண்ணி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஆசிரமம் இன்னைக்கு அது ரொம்ப பெரிய ஆசிரமமா வளர்ந்து திருவண்ணாமலையில போனா இருக்கு. நிறைய மிரக்கல்ஸ் அவரோட மூலமா ஆயின்னு இருக்கு எல்லாருக்கும். என்ன மிரக்கல்ஸ் பர்டிகுலரா எனக்கு சொல்ல தெரியல. ஆனா என்னோட சொந்த அனுபவம் என்னன்னாக்க, நான் எப்பவுமே ரமண மகரிஷி ஆசிரமத்துல காலை வச்சேனாக்க என்ன அறியாம ஒரு அமைதி, ஒரு நிம்மதி எனக்கு ஃபீல் ஆறுது. அது எல்லாருக்கும் ஃபீல் ஆறுது. அங்க பக்கத்துலயே உங்களுக்கு சேஷாதிரி சுவாமிகளோட ஆசிரமமும் இருக்கு. அவரும் ரொம்ப பெரிய மகான் தான். ஆனா இன்னைக்கு பார்த்தேன்னா ரமண மகரிஷி ஆசிரமத்துல வர கூட்டம் உங்களுக்கு எங்கேயுமே பார்க்க முடியாது. அவருடைய அந்த இடத்துல மாத்திரம் இல்ல, ஃபாரினர்ஸ் கூட ஏகப்பட்ட பேர் ஃபாரினர்ஸ் அங்க உட்காந்து மெடிடேஷன் பண்றா. நான் வாழ்த்த 2 பேர்கிட்ட கேட்கேன், என்ன விஷயம் நீங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. இல்ல இங்க வந்தா எங்களுக்கு ரொம்பவுமே ஒரு மனசு நிம்மதி கிடைக்கிறது, மனசு அமைதி கிடைக்கிறது, அதனால நாங்க இங்க பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ரொம்ப பெரிய மகானவன். அவரை பத்தி சொல்ல போனாக்கா நிறைய இருக்கு. ஆனா டைம் போறலங்கிறதுனால நான் ரொம்பவுமே சுருக்கி ரொம்ப முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சம்பவமா சொல்லணும். அது வாழ்க்கை சரித்திரம். அவர் எப்ப பிறந்தாரு, என்னைக்கு பிறந்தாரு, அதெல்லாம் நமக்கு அன்வான்ட் இல்லை. உங்களுக்கு மட்டும் சொல்லலை, எல்லோருமே அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஏதாவது இன்ஸ்பைரிங் நமக்குள்ள ஒரு எண்ணத்தை தூண்டிவிடக்கூடிய சம்பவம் அப்படி சொல்றது பழக்கமாகணும். நல்லா இருந்தது. எனக்கு அந்த மாதிரி சம்பவம்னு ஒண்ணு தெரியல. எனக்கு கவர்மெண்ட் பப்ளிகேஷன்ஸு, இன்னைக்கு இருக்கிற செக்யூலர் பப்ளிகேஷன்ஸு, அந்த பொண்ணு காயத்ரி சொல்லும் போதும் 8வது செஞ்சுரிங்கிறார். அப்போ பௌத்த மதம்லாம் கிடையாது. இதெல்லாம் இவன் அவ்வளோவெல்லாம் பழசு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்கெல்லாம் சொல்கிற புரடாகிறது. அவர் பௌத்த மதம் ஸ்ட்ராங்காக இருந்த காலம் 2500 வருஷம் முன்னால், 2200 வருஷம் முன்னால். ஸோ அவருடைய காலம் அது. ஆனால் இப்போ இவங்க ஹிஸ்டாரியன்ஸ்னு பேரில் இல்லை 700 தான் அப்படிங்கிறான். அதே மாதிரி நீங்கள் சொன்னதில் கூட நான் இது வரைக்கும் படித்தது கேட்டதெல்லாம் அவருடைய அப்பா செத்தபோது, அப்பாவும் சித்தப்பாவும் அப்போ அந்த பணத்தை பார்த்து, அசையாமல் இருக்கிற பணத்தை பார்த்து இவர் தன்னைத்தானே பணமாக கற்பனை பண்ணி, நான் பணமானா என்ன ஆகும்னு கற்பனை பண்ணி மூச்செல்லாம் இறுக்கி கை காலை உடக்கி அதில் நான் இருக்கிறேன், உடம்பு தான் செத்து போகிறதுங்கிற உணர்வு அவன் அங்கேருந்து வீட்டுக்கு பின்பக்கம் சுவர் வழியாக குதித்து அங்கே போய் மதுரை போய் சேர்ந்து, திருச்சுழியிலேருந்து மதுரை, அப்புறம் அங்கேருந்து திருவண்ணாமலை விதவுட் டிக்கெட் போயிட்டு அங்கே இது மற்ற வாழ்க்கையெல்லாம் அங்கே நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரேட்னஸை சொல்லக்கூடிய விஷயத்தான் டைல்யூட் பண்ணுற ஒரு முயற்சி நம்ம செக்யூலர் ஹிஸ்டாரியன்ஸு இவங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் எது சரின்னு நம்மெல்லாம் சண்டை போட முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சது இது. ஸ்ரீராமன்கிட்ட கேட்டால் அவர் சொல்லுவார். அப்புறம் என்னது ரமண மகர்ஷி நான் படித்தது அதுதான். அந்த மாதிரி செல்ஃப் மேடு அப்படி தான் அவரை பற்றி நான் படிச்சிருக்கேன். பிரதிபா, இது இன்னைக்கு இருக்கட்டும். நீங்கள் டைரக்டாக கீதைக்கு போயிடுங்க. கதை கீதை 18வது அத்தியாயம் 61வது ஸ்லோகம். ஸ்லோகத்தை சேவிச்சுட்டு அர்த்தம் சொல்றேன். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷேர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்த்ராரூடானி மாயயா. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷேர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்த்ராரூடானி மாயயா. கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட சொல்றார், அர்ஜுனா, உன்னோட ஹிருதயத்துல நான் வசிக்கிறேன். என்னோட ஸ்தானம் எங்க? திஷ்டதி, உன்னோட ஹிருதயத்துல இருந்துன்னு இருக்கேன், உனக்குள்ளேயே இருந்துன்னு இருக்கேன் நானு. இந்த பிராமயன் அப்படின்னு சொல்லச்சு இந்த வாண்டரிங், நம்மளுக்கு எல்லா நம்மளோட தாட்ஸ், ஆக்ஷன்ஸ், உன்னோட மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றது
நானு அப்படின்னு சொல்றாரு. இந்த சிம்பிளிஃபைடா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கார்ல ஏறி உட்காந்துருக்கோம். கார் அப்படிங்கிற யந்திரத்துல ஒருத்தர் டிராவல் பண்றச்சு அதை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறது பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்மளுக்கு இந்த சுவாதந்திரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்கிறச்சு நம்ம டெசிஷன்ஸ் எடுக்கிறோம், நம்ம விசாரம் பண்றோம், நம்ம எடுக்கிற ஆக்ஷன் நம்ம டெசிஷன் மேல நம்ம கோர்ஸ் ஆஃப் லைஃப் ப்ரொசீட் ஆறுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறது உண்டு. அததான் இங்க வந்து திரும்ப பெருமாள் என்ன சொல்றார், கரெக்ட், நான் உனக்கு ஃப்ரீ வில்னு கொடுத்துருக்கேன், சுவாதந்திரியமும் கொடுத்துருக்கேன், ஆனா அது எல்லாமே இட் ஹேப்பன்ஸ் அண்டர் மை சூப்பர்விஷன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா. உன் கர்மானுசாரமா உனக்கு வர விசாரங்கள், உன்னோட முடிவுகள், உன்னோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே கர்மா பேஸ்டா டைரக்டடா இருந்தாலும் அது என் சூப்பர்விஷன்ல தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. இது ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி, ஒரு சின்ன குழந்தை பார்க்குக்கு போச்சுன்னா அம்மா வந்து சரி கொஞ்ச நாள் கீழே விடலாம், குழந்தை ஆட்டம் விளையாடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விடுறச்சு குழந்தை நினைச்சுக்கிறது எனக்கு எங்க வேணா போலாம், எனக்கு எல்லாம் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு மூவ் பண்றது, இட் இஸ் இன் ஃப்ரீடம்னு நினைச்சுக்கிறது குழந்தை. ஆனா அம்மாவோட சூப்பர்விஷன்ல தான் அந்த குழந்தை இருக்கு. அந்த குழந்தையோட கர்மானுசாரமா அம்மா வந்து டேக்ஸ் கண்ட்ரோல். குழந்தை விளையாடின்னு இருக்குன்னா அதை என்ஜாய் பண்ணின்னு பார்த்துட்டு இருப்போம். இன்னொரு குழந்தைய போய் ஏதோ அது பண்ண போறது, அடிக்க போறதோ கிள்ள போறதுன்னா சட்டுன்னு வந்து அம்மா கண்ட்ரோல் எடுத்துப்பா இல்லையா. அந்த மாதிரிதான் பெருமாள் நமக்குள்ளேயே இருந்துண்டு நமக்கு சுவாதந்திரியம் கொடுக்குற அளவுக்கு கொடுத்து ஹீ ஸ்டில் சூப்பர்வைசஸ் அண்ட் டைரக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட தாத்பரியம். சோ இதுல எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து நான் பண்ணல, இது பெருமாள் சூப்பர்விஷன்ல இன்ஸ்பயர்ட் பை காட் தான் நம்மளோட ஆக்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாலும் அப்பப்போ இது மறந்து போய் நான் தான் நம்ம வந்து போறோம். அதை அலைண்டா பகவத் இச்சை அனுசாரமா எனக்கு ஏற்படுற எண்ணங்கள், இங்க நடக்கிறது எல்லாமே பகவான் இச்சை அனுசாரம் நடக்கிறதுன்னு சரண்டர் ஆயிட்டா ஒரு அலைன்மெண்ட் வந்துடுறது. அதுதான் மோட்டிவ் ஆஃப் லைஃப். இந்த அலைன்மெண்டோட இருக்கிறதுக்கு அப்பப்போ மறந்து போயிடுறோம். அம்மா இருக்காளா பின்னாடின்னு பார்த்துட்டு இருக்கிறச்சு பிசிக்கலா தெரியறது. விளையாட்டுல ரொம்ப மூழ்கி போயிட்டோம்னா அம்மாவே இல்ல அப்படி நிதானமா மண் எடுத்து வாயில போட்டுக்கிறது, பக்கத்துல இருக்கிற குழந்தை கிள்ளி விடுறது எல்லாம் பண்ணா அம்மா வந்து 4 கொடுத்தா அப்போ நினைவு வரும், ஓ கரெக்ட் அம்மா இருக்கான்னுட்டு. அந்த மாதிரி with this thought இது பகவான் சூப்பர்விஷன்ல தான் எல்லாமே இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். அந்த யந்திராரூடானி மாயையா அப்படிங்கறதுதான் இங்க கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷேர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். சரி, இது நான் புரிஞ்சின்றது அந்த யந்திர ஆரூடன் ஒரு பெரிய ஒரு ராட்டினத்துல உங்களெல்லாம் ஏற்றி விட்டுட்டு நான் வந்து என் விரல்ல சுத்துறேன், நான் என்னுடைய கண்ட்ரோல்ல நான் சுத்துறதுனால தான் நீங்கள்லாம் ஏதோ செய்றீங்க அப்படின்னு இவ சொன்னது வேற. நம்முடைய பிசிக்கல் மூமெண்ட்ஸு, வார்த்தைகள், எண்ணங்கள் எல்லாமே இதெல்லாம் தான் மூமெண்ட்ஸ் தானே, இதெல்லாம் அசைவுகள், அதெல்லாம் அவனுடைய இச்சைப்படி அவனுடைய விருப்பப்படி அப்படின்னு. சந்தோஷம். நம்ம நேர தியானத்துக்கு போவோம். நீங்கள் நைவேத்தியமும் பண்ணிடுங்க, அதெல்லாம் முடிப்போம். சரி. ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே ராம ஹே நாத் நாராயண வாசுதேவ, இதுதான் மந்திரம். ஒரு 11 தடவை சொல்லுவோம், அவரவர் சொல்லுங்க, நம்ம சேர்ந்து சொல்லுவோம். ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத் நாராயண வாசுதேவ, ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத் நாராயண வாசுதேவ, ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே வாசுதேவ, ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே ஹே நாராயண வாசுதேவ, ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத நாராயண வாசுதேவ, ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத நாராயண வாசுதேவ, ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த
आयतया मुरारे हे नाथ नारायण वासुदेव कृष्ण गोविंद हरे मुरारे हे नाथ नारायण वासुदेव श्री कृष्ण गोविंद हरे मुरारे हे नाथ नारायण वासुदेव मुरारे सर्वे हे नाथ नारायण वासुदेव ओम सर्वे नारायण भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ ओम पूर्ण शान्ति शान्ति ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्ण